அந்த பழைய படங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ஆங்கிலேயர்கள், வெள்ளைக்காரர்கள் நாம் அவர்களிடம் அடிமையாக இருக்கும் பொழுது, ஒரு பூட்ஸு காலில் அப்படியே நம்ம ஆளுங்களை போட்டு நல்லா மிதிப்பாங்க. அந்த மாதிரி சில பழைய பிளாக் அண்ட் ஒயிட் படத்துலலாம் இப்போவும் நம்ம ஃபோட்டோஸு, வீடியோஸ் எல்லாம் பார்க்கலாம். இந்த மாதிரி எங்களை சனி பகவான் போட்டு மிதித்தார், உருட்டினார், சுருட்டினார். இப்படி நல்லா வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு சார். போனால் அதுக்கு நான் டேப்லெட் சாப்பிட்றேன், அது என்ன டேப்லெட்னே தெரியல. அதை போய் கூகுளில் போய் படித்து பார்த்தா அது என்னமோ எனக்கு மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்னு சொல்கிற அளவுக்கெல்லாம் யாரெல்லாம் சொல்கிறீர்களோ அவங்களெல்லாம் இப்பொழுது எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லாமல் குஷியாக இருக்கக்கூடிய அமைப்பு. செவ்வாய் குறி காட்டக்கூடிய இடம், பூமி சம்பந்தப்பட்ட விஷயம். ஆஃபீஸ் கட்டினேன், காம்ப்ளெக்ஸ் கட்டினேன், வாடகைக்கு ஆள் வரல, துடைக்கிறதுக்கு கூட காசு இல்லை, அப்படி நல்லா வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு ஒரு நல்ல டெனன்ட் வருவது, டெபாசிட் கொடுப்பது, அட்வான்ஸ் கொடுப்பது, அதனை வைத்து கூட நிறைய கடன் அடைப்பது, இதெல்லாம் நமக்கு கண்டிப்பாக நடக்கும். ஸ்டார்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அட்ராக்ஷன், மேக்னெட்டு, டாக் ஆஃப் த டவுனுங்கிறது சிம்மராசிக்காரங்க தான். எங்களை எல்லாம் பார்க்கத்தான் பிடிக்கும், பழகத்தான் பிடிக்குங்கிறது பொதுவாக சிம்மராசிக்காரர்களை பார்த்தாலே மற்றவர்கள் கப்புன்னு பிடித்து கொள்வார்கள். ஐயோ பத்திக்கிச்சுன்னு ஒரு பாட்டு வருது பாருங்க, அது அதிகமாக சிம்மராசிக்காரர்களுக்கு தான் பொருந்தும். சிம்ம ராசியை எடுத்துக்கொள்வோம். 17/11/2025 முதல் 15/12/2025 வரை கார்த்திகை மாதம், வருடத்தின் கடைசி. ஏதாவது ஒரு குட் நியூஸ் இருக்கா அப்படின்னு ஒரு ஏக்கத்துடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியவர்களுக்கு உங்கள் ராசியாதிபதி சூரியன், அவர் இவ்வளவு நாள் நீசமாயிருந்தார், பஞ்சர் ஆயிட்டோம், பலூனில் காற்று போச்சு, பல்பு ஃபியூஸ் போச்சு, 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சாட்டானத்தானே அஷ்டம சாட்டான், அஷ்டம சனின்னு சொல்கிறாங்க. அந்த பழைய படங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ஆங்கிலேயர்கள், வெள்ளைக்காரர்கள் நாம் அவர்களிடம் அடிமையாக இருக்கும் பொழுது ஒரு பூட்ஸு காலில் அப்படியே நம்ம ஆளுங்களை போட்டு நல்லா மிதிப்பாங்க. அந்த மாதிரி சில பழைய பிளாக் அண்ட் ஒயிட் படத்துலலாம் இப்போவும் நம்ம ஃபோட்டோஸு, வீடியோஸ் எல்லாம் பார்க்கலாம். இந்த மாதிரி எங்களை சனி பகவான் போட்டு மிதித்தார், உருட்டினார், சுருட்டினார். இப்படி நல்லா வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு கார்த்திகை மாதம் குட் நியூஸ் என்னன்னா, ராசியாதிபதி நீசம்ங்கிற அமைப்பை விட்டு வெளியில் வந்து 4ஆம் இடம் கேந்திரஸ்தானம் நிஷ்பலம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வருகிறது. உங்களை சுருட்டின சனியை குரு பகவான் தனது பார்வையாக இப்பொழுது சுருட்டி விட்டார். அப்போது சாட்டன் டீஆக்டிவேட், சாட்டன் நீர்த்து போய்விட்டார். இந்த மாதம் முழுவதுமே சிம்ம ராசிக்காரர்கள் அஷ்டம சனி இல்லை. நிறைய பேர் வந்து கமெண்ட்லலாம் சொல்கிறாங்க, சார் அந்த சாட்டான்கிற ஒரு கிரகத்தை டெலீட் பண்ணிவிடுங்க சார், அந்த நவகிரகத்திலேருந்து அதை தூக்கிடுங்க சார் அப்படின்னு கடகராசி, சிம்மராசின்னு தான் அதிகம் சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு நிகரான ஒரு எஃபெக்டை நீங்கள் இந்த கார்த்திகை மாதத்தில் எதிர்பார்க்கலாம். இப்போ ராசியாதிபதி 4ஆம் இடத்தில் இருந்து 10ஆம் இடத்தை பார்த்து, ராசியாதிபதிக்கு குரு பார்வை, சிவராஜ யோகம், இது எல்லாமே தொழில் சம்பந்தமாக உங்களை நன்றாக தூக்கி கொடுப்பதற்கு. ஏன்னா தொழிலில் வருமானம் வந்தால் தானே நம்ம கடனை அடைக்க முடியும், வாங்கின காசை திருப்பி கொடுக்க முடியும், அதுக்கப்புறம் வீட்டுக்கு ஒரு ப்ராஃபிட்டை எடுத்து போக முடியும். குறிப்பாக வேலை செய்யக்கூடிய நபர்கள், அதுவும் இந்த ஐடி, சாஃப்ட்வேர் போன்ற துறைகள் எல்லாம் இருந்தால், என்னைய சீனியர் போட்டு அமுக்கினார் சார், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் என்னைய போட்டு பிழிஞ்சு எடுத்தார் சார், ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு சார். போனால் அதுக்கு நான் டேப்லெட் சாப்பிட்றேன், அது என்ன டேப்லெட்னே தெரியல. அதை போய் கூகுளில் போய் படித்து பார்த்தா அது என்னமோ எனக்கு மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்னு சொல்கிற அளவுக்கெல்லாம் யாரெல்லாம் சொல்கிறீர்களோ அவங்களெல்லாம் இப்பொழுது எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லாமல் குஷியாக இருக்கக்கூடிய அமைப்பு, ஒரு ரேடியண்ட்டாக, ஒரு பிரகாசமாக, என்ன சொல்கிறது, ஒரு கெத்தாக, கம்பீரமாக இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத இந்த மாதம் கண்டிப்பாக பெற முடியும். 4ஆம் அதிபதி செவ்வாய் 5ஆம் இடத்தில் வந்து அமர்வது மட்டுமல்லாமல் 11ஆம் இடம் லாபத்தை பார்க்கிறது.
செவ்வாய் குறி காட்டக்கூடிய இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயம். ஆபீஸ் கட்டினேன், காம்ப்ளெக்ஸ் கட்டினேன், வாடகைக்கு ஆள் வரல, துடைக்கிறதுக்கு கூட காசு இல்லை அப்படின்னு எல்லாம் வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு ஒரு நல்ல டெனன்ட் வருவது, டெபாசிட் கொடுப்பது, அட்வான்ஸ் கொடுப்பது, அதனை வைத்து கூட நிறைய கடன் அடைப்பது, இதெல்லாம் நமக்கு கண்டிப்பாக நடக்கும். அந்த இடம் கட்டினதன் மூலம் நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், சமாதானம் வரும். நிறைய விஷயங்கள் இதற்கு முன்பு நீங்கள் யோசித்தீர்கள், பேசினீர்கள், சொன்னீர்கள், எதுவும் நடக்கவில்லை. ராசியில் இருக்கக்கூடிய கேது ஞானத்தை கொடுக்க மாட்டார். ராசியில் இருக்கக்கூடிய கேது ஞானத்தை கொடுப்பார். வள கொலன்னு பேசாமல் ஒன்லி ஆக்ஷன். எதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதனை நீங்கள் யாரிடமும் சொல்லாமல் பத்திரமாக செய்து முடித்து விடுவீர்கள். 4ஆம் இடத்தில் உங்களுக்கு புதன், சுக்கிரன். 4ஆம் இடத்துல சுக்கிரன் அப்படின்னா என்ன சொல்றாங்க ஜோதிடத்துலன்னா சுகவாசி யோகம். சுகம், லக்ஷரி, கம்ஃபர்ட், உல்லாசம் வெகு நாட்களுக்கு பிறகு சிம்ம ராசிக்கு கிடைக்குது. அது சும்மா கிடைக்குதா அப்படின்னா சுக்கிரனும் புதனும் சேர்ந்து 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறது. அப்போ எங்க சம்பாதிக்கலாம், எப்படி சம்பாதிக்கலான்னு பரபரப்பாக செயல்பட்டு 2-3 விதத்தில், இப்போ இடம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு வாடகை, ஒரு வருமானம், ஒரு டியூஷன் எடுக்கிறது, 2 பேருக்கு கவுன்சிலிங் பண்றது, 2 பேருக்கு வழி நடத்துறது, ஈவினிங் ஒரு 2 hours கேப் இருக்கு பிரதர், ஜிம்ல போய் கோச்சா ஒர்க் பண்றேன், ஒரு ஆயுர்வேதிக் பார்க்குறேன், யோகா டீச்சரா செயல்படுறேன், ஒரு ப்ராஜெக்ட் ஃப்ரீலான்ஸா எடுக்கிறேன், இப்படிங்கிற அளவுக்கு பிஸியாக இருப்பது. லாபத்தை செவ்வாய் பறிக்கிறது. அப்போ கேட்ரிங் பண்ணுறேன், ஈவினிங்கில் அக்னி மூலம் எனக்கு ப்ராஃபிட் கிடைக்கிறது. இப்படியெல்லாம் சிம்ம ராசிக்காரர்கள் கண்டிப்பாக வழக்கத்தை விட கூடுதல் ப்ரொடக்டிவாக இருப்பார்கள். சிம்மராசி சகோதரிகளுக்கு செவ்வாயை குறிகாட்டக்கூடிய கணவன் மூலம் ஆதாயம், லாபம். என்ன பிரதர், கரெக்டாக தான் சொல்கிறீங்களா, இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னெல்லாம் கேட்காதீங்க, கண்டிப்பாக நடக்கும். வயதில் மூத்த நபர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்னன்னா அவங்களுக்கு ஒரு சமாதானம் எப்படி கிடைக்கும்னா அவங்களுடைய ஹெல்த் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம், ஆர்த்தோ ப்ராப்ளம், முழங்கால் வலி, மூட்டு வலி, பேக் பெயின், இதெல்லாம் கண்ட்ரோல் ஆகிடும். ஏன்னா சாட்டனுக்கு குரு பார்வை. மாணவர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு வெறி பிடித்து படிப்பார்கள். ஏன்னா 5ஆம் இடத்தில் உங்களுக்கு செவ்வாய், ராசியில் கேது, சப்ஜெக்டை பற்றி ஞானம் வரும். எல்லாம் ரைட்டு பிரதர், ஏதாவது நம்ம சேஃப்டியாக இருக்கணும், பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னா 7ஆம் இடத்தில் ராகு என்ன பண்ணுவார் அப்படின்னா குறிப்பாக இந்த உறவு முறை சிக்கல். ஏன்னா 7ஆம் இடம்ங்கிறது காமத்திரிகோணத்தில் வரக்கூடியது. அப்போது ஏதாவது ஒரு தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப்பு இதெல்லாம் நிறைய வருது. இப்போ நிறைய இந்த வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய கிளைண்ட்ஸ் எல்லாம் இதைத்தான் கேட்குறாங்க. அப்போது அது சனியுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ராகுங்கிறதுனால இப்போ சிம்ம ராசிக்காரர்கள் பொதுவாகவே ரொம்பவும் சுறுசுறுப்பாக பரபரப்பாக இருக்கிறதுனால எல்லாருக்கும் அவங்கள பிடிக்கும். ஒரு கூட்டத்தில் 10 பேர் இருக்கிறாங்கன்னா அதில் சிம்ம ராசிக்காரங்க ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் தனியாக தெரிவார்கள். ஸ்டாருன்னு சொல்கிறோம் இல்லையா, அட்ராக்ஷன், மேக்னெட்டு, டாக் ஆஃப் த டவுனுங்கிறது சிம்ம ராசிக்காரங்க தான். எங்களை எல்லாம் பார்க்கத்தான் பிடிக்கும், பழகத்தான் பிடிக்குங்கிறது பொதுவாக சிம்ம ராசிக்காரர்களை பார்த்தாலே மற்றவர்கள் கப்புன்னு பிடித்து கொள்வார்கள். ஐயோ பத்திக்கிச்சுன்னு ஒரு பாட்டு வருது பாருங்க, அது அதிகமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு தான் பொருந்தும். அப்போது பத்தி கொள்வது போல் ஒரு வீணா போன ஃப்ரெண்ட்ஷிப் உங்களை நோக்கி வரும். எப்படி நீங்கள் கட் பண்ணணுமோ அப்படி கட் பண்ணிவிடுங்க. ராகு குரு பார்வை இல்லை, மிஸ்ஸிங். அப்போ ஏதாவது ஒன்று நம்ம ஏதாவது ஏடா கூடமாக யோசித்து கொஞ்சம் ட்ராவல் பண்ணலான்னு நினச்சிங்கன்னா அஸ்திவாரமே ஆடி போய்விடும். கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பரிகாரம்னு வந்துட்டோம்னா திங்கட்கிழமைகளில் கணபதி வழிபாடு, செவ்வாய், வெள்ளி, சனிக்கிழமைகளில் ராகு வழிபாடு செஞ்சால், அதாவது துர்கா வழிபாடு செஞ்சால் இந்த தேவையில்லாத டிஸ்டர்பன்ஸ் அப்படியே நம்மளை பார்த்துட்டு பக்கத்து இடத்துல இருக்கக்கூடிய நபரை நோக்கி திரும்பி போய்விடும். சரி, இவர் தேர மாட்டாரு அப்படின்னு திரும்பி விடும். இதனை மட்டும் பத்திரமாக பார்த்து கொண்டால் போதுமானது. கார்த்திகை மாதம் ராசியாதிபதி உங்களுக்கு நிஷ்பலம். அப்போ தொழில் லாபம் பிரமாதமாக இருக்கிறது. இதனை பத்திரமாக
முழுவதுமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள்.